சொன்னாதான் தெரியும். நமக்கு தெரியலங்கிறத இந்த பிரச்சனையே. அரசியல்வாதிகள் இதற்குதான் ஒரு அரசியல்வாதிகளா ஆகி நம்மளுடைய பகுதி மக்களுக்கும் தொகுதி மக்களுக்கும் எதுவுமே தெரியாம அவங்க ஏமாத்தி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடிப்படை உரிமைகளை என்னன்னே தெரியலன்னா நம்மளுடைய பகுதி எப்படி செழிப்பாங்க? அடிப்படை உரிமைகள் என்னன்னா, நம்ம ஓட்டு கேட்க வராங்கல்ல, அவங்களோட கடமை இது, அவங்களுடைய டியூட்டிஸ் அது. நம்மளுடைய ரைட்ஸ் என்ன? நம்மளோட ரைட்ஸ் என்னன்னா கேட்கறது உரிமை. நம்மளோட கேட்கணும், எங்களுக்கு தாசாலைகள் இல்ல, இதை பண்ணி கொடுங்க நம்ம கேட்கணும். ஆனா அதெல்லாம் அவங்க இந்த 60 ஆண்டு காலத்துல பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா இல்ல. அப்போ அடிப்படை உரிமைகள் என்னன்னு தெரியாத வரைக்கும் இந்த அரசியல்வாதிகள் மாறி மாறி ஜெயிச்சு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்குவாங்க. நம்மளுடைய வாழ்க்கை தரம் 2 கையை ஏந்தி நிக்க வேண்டிய நிலைமைக்கு உருவாக்கிடுவாங்க. உண்மைதானமா? இந்த 60 ஆண்டு காலமா நம்மளுடைய தொகுதிக்கும் பகுதிக்கும் நல்லது செய்யாதவங்க இன்னும் வரும் காலகட்டத்துல அவங்க செய்வாங்கன்னு சொல்லி எப்படி நம்புறீங்க? அப்போ அந்த மாற்றத்தை நம்ம எங்கிருந்து கொண்டு வரணும்? நம்மள இருந்து கொண்டு வரணும். அப்போ இத்தனை வருஷ காலமா நீங்களும் நானும், இன்க்ளூடிங் மீ, நானுமே யாருக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தேன்னா, குழந்தைகளோட பாதுகாப்பு இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கா? இந்த வருங்கால இந்த பெண் குழந்தையோட பாதுகாப்புக்கு உறுதி சொல்ல முடியுமா? இல்ல. காலையில ஒரு குழந்தை வெளியில போயிட்டு படிக்கிறதுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு இப்ப நம்ம இந்த தமிழ்நாட்டுல. இந்த மோசமான அரசியல்வாதிகளை இன்னும் நம்ம ஆள விட்டோம்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாங்க. எல்லா பக்கமும் போதை பொருட்கள், மதுபான கடைகள், இது எல்லாமே நம்ம நாட்டுல அதிகமா இருக்கு. அப்போ இதெல்லாம் தடை செய்ய பண்ண போறேன், மதுக்கடைகள் இல்லாத மாநிலமாக நான் மாற்றி அமைக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாமா. அப்போ நம்ம தான் யோசிக்கணும், இல்லாத மாநிலமாக நம்மளுடைய தமிழ்நாடு மாறணும். அப்ப யார் நம்ம சக்தி யார் கையில இருக்கு? நம்ம ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு விரலையும் இருக்கு. இந்த தேர்தல் அன்னைக்கு நமக்கு கையில விரல்ல மை வைக்கிறாங்கல்ல, அன்றைய நாள் நம்மளுடைய நாள். நம்மளுடைய நாள் தானமா? நம்ம தான் எஜமான். எஜமானாகிய நம்ம தேர்ந்தெடுக்க போகும் நபர் சரியான நபர்களா இருந்தா நம்மளுடைய குழந்தைகளுடைய கல்வி தரம், வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். ஆனா நம்ம மீட்டெடுக்கணும்னா நம்ம தான் அதோட எஜமான். சோ நீங்க எல்லாம் இருக்கீங்களா? எல்லாரும் இருக்கீங்களா? நீங்க எல்லாம் யாரு? ஒரு நீதிபதி மாதிரி வாக்குச்சாவடியில போய் நம்ம வாக்கு செலுத்துவோம் இல்லையா? அன்னைக்கு சரியான நபர்களை உங்க குரலுக்கு, உங்களுடைய அடிப்படை தேவைகளை எல்லாத்தையும் யார் நிவர்த்தி செய்து தர்றாங்களோ ஒரு நல்ல வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம். அப்ப நீதிபதியா இருக்கிறவங்க